எவ்வளவு தெளிவா பேசுனா பாத்தீங்களா? பேசுங்க. ராவணன் போலச்சவன பேக்க மாத்திட்டாங்க. நம்ம சபையில ஒரு பேசுறதே என்னமா சொன்னேன்? இல்லப்பா நம்ம குற்றம் இல்லதோ இனத்தின் ஜீவன் எப்படி இருந்தது அவன் வீடு? நம்ம துவாதிசி மடம் மாதிரி இருந்தது. அவன் வீடே ஒரு கோயில் அப்படி வச்சிருந்தானா இல்லையா? அவன் ஒரு தர்ம தேவதை. அவன் பேச ஆரம்பிச்சான். அண்ணா நீ கோச்சுக்க மாட்டீங்கன்னா ஒரு சிறிய விண்ணப்பம் அண்ணா, நீதானா எனக்கு எல்லாம், நீதானா என்னுடைய அப்பா, நீதானா என்னுடைய அம்மா, நீதானா தெய்வம், எல்லாம் நீதானா அண்ணா. என்னமோ சொல்றியேன்னா ஒரு குரங்கு வந்து சுட்டு போயிருச்சுங்கயே, நம்ம இலங்கையை சுட்டது குரங்கானா? இல்லன்னா இந்த அக்கா பத்தியாண்ணா சீதை தாயாரின் கற்புத்தி சுட்டது என்று உனக்கு தெரியவில்லையா? என்னன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க? ராவண சாதாரண மாநிலம் நினைச்சியா? இல்லன்னா அவன் பரமாத்மா, அவன் பரம்பொருள், கருணை கடல், தர்மமூர்த்தினா இருக்க முடியாதுன்னு முடிவு செஞ்ச. அப்படி மேல பறந்த அவன் கூட 4 பேர் பறந்த. ஸ்லீப்பர் செல் சொல்றாங்க பத்தியா? முதல் ஸ்லீப்பர் செல் அன்னைக்கு தான் பறந்த. அவனுக்கு ஆச்சரியமா இருந்ததா? ஈஸியா பறந்ததை பத்தி அவன் கவலைப்படலையா? அடப்பாவி, எனக்குள்ளேயே 4 பேர் இருந்திருக்கானேடா இவன் பின்னாடி. அப்படி 4 பேர் மேலே பறந்தார்கள். இரவு நேரம் என்ன பண்ணப்படாது? இவர்கள் எல்லோரும் சொன்னார்களா, தர்மமூர்த்தியாகிய ராமனை காணலே கடன்னு சொன்னார்களா? அப்படி விபீஷணன் சொன்னானா, சரியாக சொன்னீர்கள், நம்முடைய பிறவி பிணி போகட்டும், ராமனிடம் சரணாகதி அடைவோம்னு சொன்ன உடனே இரவு நேரத்தை என்ன பண்ணக்கூடாது? பெரியவங்களை போய் பார்க்கக்கூடாது. கோயிலுக்கு போறோம், சிவபெருமான தரிசனம் பண்ண போறோம். எத்தனை மணிக்குள்ள போகணும்? நட சாப்பிட்றதுக்குள்ள போகணும். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அண்ணே, இந்த போன வாரம் துவாதிசி மடத்துல ராமநாமன் சொன்னேனே, நான் தானே ராத்திரி 11:30 மணிக்கு. என்ன சொல்லுவீங்க? அரிசோய்யா பேரு ஒரு பேனர்லாம் வச்சிருந்தாங்க. ஏதோ ரொம்ப நல்லா சொல்றேன் பேனர் வச்சிருக்காங்க. பார்த்தா என்ன இப்படி இருக்க நீ? எப்ப உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பீங்களா? மாட்டியலா? ராத்திரி 11:30 மணிக்கு வந்து கதை வந்துட்டு நான் கட்டலாமா? பெரியவர்களை எப்ப பார்க்கணும்? அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும். விபீஷணன் சொல்லி கொடுத்த இடம். விபீஷணன் சொன்ன அப்படி மேலேயே நின்றார்கள். மறுநாள் காலை விடிந்தது, சூரியன் தோன்றினான், எல்லா இடங்களிலும் வெளிச்சம் பரவியது. அப்போ ஒரு வாகனங்கள்லாம் வந்துச்சு. இவனை பார்த்து நீ யாருன்னு கேட்டுச்சு. கண்ணீர் மல்லிய நின்ன, ஆஞ்சநேயர் மாதிரி நின்ன, அவலத்தின் வடிவமாக நின்ன, கூப்பிய கைகள் அழுத கைகளோட நின்றவனை பார்த்து நீ யாருன்னு கேட்ட உடனே, நான் ராவணனுடைய தம்பி விபீஷணன், ராமனிடம் சரணாகதி அடைய வந்திருக்கிற நுட்பமான இடம். இதோட பட்டாபிஷேகத்துக்கு போயிடுவோம். நல்லா கேட்கிறீங்க. நம்ம எல்லாரும் இறைவன் கேட்கறது அதுதான். கார் பங்களாலாம் நம்ம கேட்கறது இல்லை, நம்ம சரணாகதி தான் கேட்கிறோம். அவையத்தை கொடுப்பான்னு கேட்கிறோம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன். ஒருத்தரும் வேண்டாம், அவர் திருவடி பத்தாதா? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அப்படி சரணாகதி கொடுக்க போறார், நுட்பமான இடம். அப்படி சொன்ன உடனே அவர்கள் நேரே சென்றார்கள். ராமபிரான்கிட்ட போய், அப்பா விபீஷணன் ஒருத்தர் வந்திருக்காப்பா, ராவனுடைய தம்பி, போட்ட அபயம்னு வந்திருக்கான்னு சொன்ன உடனே ராமபிரான் செயற்குழுவில் வைத்தார். இவனை ஏற்பதா தவிர்ப்பதா இந்த சுக்ரீவன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் சொன்ன, அப்பா ராமா, அன்னைங்கிறவன் யாரு? தெய்வத்துக்கு சமம். தெய்வத்தை காட்டி கொடுக்க வந்திருக்கான்னா இவனை சேர்க்கப்படாது. இவன் யாரு? இவன் எப்படிப்பட்டவன்? தன் அண்ணனை காட்டி கொடுத்து தானே கிருஷ்ணன் எழுதிச்சேன். ஆனா மறந்து போயிட்டேன். ராமன் மீது கொண்ட அன்பு. மணி 7:40 ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்து கேட்கிறீங்களே. இந்த தம்பி சொல்லுங்களா, ராமன் மீது கொண்ட அன்பு, எல்லையற்ற அன்பு, தீராத பக்தி, ஆழமான பக்தி. அதனாலதானே கேட்கிறீங்க. அவன் என்ன பண்ண? மறந்து போனானா? மறந்து போனவன் அவனை சேர்க்க கூடாதுன்னு சொன்னானா? ஜாம்பவான் எந்திரிச்சு, மாரீசன் வருகையும் இவன் வருகையும் ஒன்றே. அவன் இப்படி வந்த? ஒரு பொன்மானா வந்தானா, மாயமானா வந்தானா? இவனை அப்படிதான் வர ஏதோ சூழ்ச்சி ஒன்று செய்ய போறான்னு சொன்ன. அங்கன்னு சொன்ன, இவனுக்கு 3 டெஸ்ட் வைப்போம், 3ல 2ல பாஸ் பண்ணாலும் அவனை சேர்த்து போன்னு சொன்ன. அக்னி பகவான் எந்திரிச்சவன் சொன்ன, இவன் நம்ப தகுந்தவன் அல்ல, இவன் சேர்க்கப்படாதுன்னு சொன்ன. ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியுமா இருந்த? அழுத கண்கள், கூப்பிய கைகள், கை கட்டி வாய் குறைந்து ராம 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 ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்த. ராமபிரான் பார்த்து அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? செறிபெரும் கேள்வியாய் கேள்வி செல்வம் உடையவனே, நீ பேசிப்பான்னு சொன்னார். செப்புங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த. ராமபிரான் பேசுன்னு சொன்ன உடனே சொன்ன, ஏறாமா முகத்தை பாருலாமா, இவன்
வஞ்சக செய்யாத மாதிரி தெரியுதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இவன் முகத்தை பாரு ராமா, வஞ்சகம் செய்ய வந்த மாதிரி தெரியுதா? இல்ல ராமா, இவன் தீயவன் இல்ல ராமா, நல்லா பாரு ராமா. நான் போனேன் ராமா, நான் போனேன் ராமா. எங்க போனேன்? இவன் வீட்டுக்கு போனேன். இவன் வீடே ஒரு கோயில் ராமா. எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். 658 பாட்டு படிச்சுட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். திரும்ப 658 பாட்டு படிக்கிறேன். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான் ராமா. என்ன பத்தி தெரியுமா? அவன் வீட்டுக்கு நான் போனேன் ராமா. தர்ம தேவதை ராமா. ஒருத்தரை பிடிக்கிறது இல்லை, எங்க போகணும்? அவங்க வீட்டுக்கு போகணும். நான் சொல்றது வந்து ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா என்ன செய்யணும்? அன்னைக்கிட்ட நம்பர் வாங்கிக்கணும். நீங்க போன் பண்ணணும். நீங்க போன் பண்ண உடனே நாங்க என்ன செய்வோம்? வீட்டுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கட்டி ஒரு ரூம்ல போட்டுருவோம். போட்டு கதவை பூட்டி வச்சிருவோம். விளக்கு ஏத்தி வைப்போம். நீங்க வந்த உடனே என்ன பண்ணுவோம்? தீபம் காட்டுவோம் சாமிக்கு. அண்ணலாமா பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் அப்படி கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. அவன் எப்படி தெரியுமா இருந்த? ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் வீட்டுக்கு போனாதான் தெரியும்னு சொல்லுவாங்க ஐயா. அப்படி எப்படி இருந்தா? நான் அவன் வீட்டுக்கு போனேன்ப்பா, கோயில் மாதிரி இருந்துச்சுப்பா. அப்பா இந்த ராவணன் கொல்லுங்கள்னு சொன்னாப்பா, என்னைய நில்லுங்கள்னு தடுத்து இருந்தாப்பா. தடுத்த அம்மா நம்ம தேவிக்கு யார் தெரியுமாப்பா ஆறுதல்? இந்த எங்க மகள் கிரீசனப்பா, அவதான்ப்பா ஆறுதலா இருந்தா. நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னாப்பா. ராமன் வருவான்னு சொன்னதெல்லாம் அவதான்ப்பா சொன்னா. கண்ணீர் விட்டு அழுது சொன்ன உடனே சொன்ன, ராமா நான் இவ்வளவு சொல்றேன் ராமா, பரவாயில்ல ராமா. அவன் பொல்லாதவனாவே இருந்துட்டு போற ராமா. பொல்லாதவனா இருந்தா நீ கையில என்ன வச்சிருக்க? கோதண்ட வச்சிருக்க. உனக்கு ஒரு நொடி பட்டாதா ராமா? ஏராமா ஆபத்தில் வந்து அபயம் என்றானை ஐத்தகல விடுதியாயின் கூவத்தின் சிறுகுடலை கடலை இட்டதொப்பாலும் கொற்ற வேண்டே. ஏராமா தன்னுடைய அண்ணனை எதிர்த்து ஆபத்தில் சிக்கி அபயம் என்று வந்தவனை தவிர்த்தால் ராமா அவன் யாரு ராமா? கிணத்து தண்ணி. நீ யாரு ராமா? கடல். கிணத்து தண்ணி வந்து கடல்ல கலக்குதேன்னு கடல் கவலைப்பட்டுச்சான். நீ யாரு? கடல். என்ன கடல்? குணக்கடல். நீ யாரு? கருணை கடல். ஏராமா இந்த கடல்ல வந்து கிணத்து தண்ணீர் கலக்குதேன்னு கடல் கவலைப்படலாமா? ஆபத்தில் வந்து அபயம் என்றானை ஐத்தகல விடுதியாயின் கூவத்தின் சிறுகுடலை கடலைத்ததொப்பாதோ கொற்ற வேண்டே. ஆதலால் இவன் வரவு நல்வரவே. இதோட நினைவு செய்யல, இதோட நினைவு செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன எப்படி பிடிச்ச ஆஞ்சநேயர் திருகுலத்தின் குறிப்பறியேன் என்று விட்டான். அவ்வளவுதான். இப்ப என்ன தெரியணும்? பேசவும் தெரியணும், விடவும் தெரியணும். அதுதான் மேல நாங்க ஒருத்தவரோட திருவாசம் படிக்க போறோம். ஒரு அண்ணன் பேச ஆரம்பிச்சாங்க, எங்களை விடவே இல்லை. நாங்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டோம். நீங்க என்ன நினைப்பீங்க? தம்பி ஓ நிலைமையே அதான்ப்பா. நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம், 8 மணி வரைக்கும் பார்ப்போம். நம்ம அரசோய்யா பேரைங்கிறதுக்காக ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா போனஸ் கொடுப்போம். அதுக்கு மேல பேசினா பட்டாபிஷேக டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டு இருப்போம். நீங்களே என்னைய விட்டுருவீங்க. சரிதானே? திருவுலத்தின் குறிப்பறியேன் என்று விட்டான்னு முடிச்சானா ஆஞ்சநேயன் சொன்ன, அப்பா ராமா கண்டவன் பேச்சை கேட்காதே, கண்டவனின் பேச்சை கேள் அப்படின்னு சொன்னானா. ராமன் சொன்னாரா, மாருதி வடித்து சொன்ன வெற்றியே வெற்றின்னு சொன்னாரா. அப்பா உடைந்தவர் புதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர் கருளானாயின் அறம் என்ன மாநில என்ன. வேதத்துல ஒரு கதை சொன்னாரா ராமபிரான். அப்பா வேதத்துல ஒரு வேடன்பா 2 புறா, ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா இருந்தது. இந்த வேடை இருக்கான் தெரியுமா, அவனுடைய கூண்டில்ல இந்த பெண் புறா அகப்பட்டுச்சு. அந்த பெண் புறாவை கையில் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்போது நல்ல மழை பெய்யுது, இடி இடிக்குது. இதான் அரச மரம். அவங்க அரச மரத்தடியில வந்து நிக்கிறேன், மழை பெய்யுது. பார்த்த உடனே இந்த கூண்டில் இருந்த பெண் புறா அரச மரத்து கூண்டில ஆண் புறா இருந்துச்சு. அந்த ஆண் புறாவை பார்த்து இந்த பெண் புறா சொன்னான், நாதா இவனுடைய கூண்டில நான் அகப்பட்டுட்டேன் நாதா, அது விதி. ஆனா அவன் எங்க வந்து நிக்கிற? நம்ம வீட்டுல நம்ம இடத்துல வந்து அபயம் வந்து நிக்கிறானாதா. அவனுக்கு குளிர் இருந்தாதா, குளிர் தாங்க முடியல. அவன் குளிரை போக்குவது நம் கடமை நாதான்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணிச்சான்? ஆண்புறா சுத்தி முத்தி பார்த்துச்சான். எல்லா பக்கமும் எப்படி இருந்ததா? தண்ணீரால் நனைந்து இருந்ததா. தன்னுடைய வீடு அது தன்னுடைய கூட்டை பிடிச்சு அப்படி கீழே போட்டு தீ மூட்டுச்சான். அவன் குளிர்
காஞ்சானா, அடுத்து பசி வந்தனா. அந்த பெண் புறா ஆண் புறாவை பார்த்தனா. பார்த்த உடனே அப்படியே ஆண் புறா அந்த கீழே விழுந்து தன்னையே உணவாக கொடுத்ததா. பாத்தீங்களா? ராமன் சொன்ன கதை, நான் சொல்லல. ராமன் வேதத்துல சொன்ன கதை. பெண் புறா யாரு தெரியுமா? சீதை தாயார். ஆண் புறா யார் தெரியுமா? பரமாத்மா ராமபிரான். வேடன் யார் தெரியுமா? ராவணன். ஆனா வந்திருக்கிற யார் தெரியுமா? அந்த வேடனுடைய தம்பி, ரொம்ப நல்லவே. அந்த வேடன் என்ன கேட்கல? அந்த வேடன் எனக்கு பசிக்குதுன்னு கேட்கல. ஆனா இவன் அபயம்னு கேட்கிறான். வாயை திறந்து, கேட்டா வாயை திறந்து அபயம்னு கேட்கிறானே. ஒரு புறா கேட்காமலே அபயம் கொடுத்துச்சேடா. அப்ப நான் யாரு? பரமாத்மா. அவர் யாரு? பரம்பொருள். அவர் யாரு? ஜென்மமூர்த்தி. அவர் யாரு? கருணை கடல். அபயம் கொடுக்க மாட்டாரா? பாத்தீங்களா? உடைந்தவர் உதவானாயின், உள்ளதொன்று ஈயானாயின், அடைந்தவர் கருளானாயின், அறம் என்னாம் ஆண்மை என்னாம்னு சொன்னவரு யார் சொன்னா? சுக்ரீவன் தானே சொன்ன. அன்னை தெய்வத்துக்கு சமம்னு அவன் தானே காட்டி கொடுத்தவன். அவனையே விட்டார். இங்க வாடா, போய் அவனை கூட்டிட்டு வா. விபீஷணனுக்கு நான் அபயத்தை கொடுத்தேன் என்று சொன்ன உடனே போன இப்படி அபயத்தை உனக்கு ராமபிரான் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அவன் கண்ணீர் விட்டு அழுதானா. அழுதது போதும்டா, 7:48, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடான்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த. அவன் கண்ணீர் விட்டு அழுதது கேட்டான். என்னைய சேர்த்துக்கிட்டாரா? என்னைய சேர்த்துக்கிட்டாரா? அந்த ராமன் என்னைய சேர்த்துக்கிட்டாரா? ஐயோ, எங்க அண்ணன் யாரு?